ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி அடுத்த வாரத்தில் நம்ம காவேரி வந்து விஜய்கிட்ட ஃபோன் பேசிட்டு அப்படியே கோயிலுக்கு போகிறா. அந்த கோயிலாண்ட தான் வந்து பசுபதி காவேரியை சந்திப்பாருன்னு நினைக்கிறேன். கூட ராகினியும் இருக்கிறா. இவர் வந்து சேலஞ்சு போல் காவேரிங்க, நீ எப்படி போய் உன் புருஷன் கூட வாயறன்னு பார்க்குறேன், வெண்ணிலா அவங்க மாமாவெல்லாம் எப்படி கூட்டின்னு வர விஜய்னு பார்க்குறேன், உங்களை நான் வாழ விட மாட்டேன்ற போல் காவேரி கூட பேச போகிறாரு. காவேரி, என் புருஷனும் நானும் நாளைக்கே ஒன்றா சேர போகிறோம், என் புருஷன் வீட்டுக்கு போக போகிறேன்னு பசுபதி கூட சேலஞ்சு பண்ணிட்டு தான் விஜய் வந்து கூப்பிட்டதுமே நம்ம காவேரி கிளம்பணும். ஏன்னா அவங்க அம்மா கிட்ட சத்தியம் செய்து அதை மீறி விஜய் கூட காவேரி போக போகிறா. விஜய் வந்து அவங்க மாமாவை கூட்டின்னு வர போகிறாரு. அவங்க மாமா ரொம்ப நல்லவராக பேசுகிறாரு, நல்லவர் தான். ஆனால் இவர் வந்து வெண்ணிலாவை கூட்டிக்கின்னு வெளியே போகும்போது ராகுனியும் பசுபதியும் தடுத்து பசுபதி வீட்டுக்கு கூட்டிக்கின்னு போயிட்டு நம்ம காவேரி விஜயோட கான்ட்ராக்ட் மேரேஜ்லாம் சொல்ல போகிறாங்க. ஏன் நீங்கள் போகிறீங்க, அவள் கான்ட்ராக்ட் மேரேஜ் தான், அவளை அனுப்பிட்டு நம்ம வெண்ணிலாவை சேர்த்து வைக்கலன்னு அவரும் கொஞ்சம் தடுமாற்றத்தோடு பசுபதி வீட்டில் இருக்க போகிறாரு. அடுத்தது எபிசோடில் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். விஜயும் வந்து காவேரியை கூட்டின்னு போயிட்டு ஒரே வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த கன்சீவ் விஷயத்தை விஜய்கிட்ட இவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க மழங்கி வாமிட் பண்ணி அப்படிலாம் இருக்கோ பார்த்து தான் கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். பை.